தளபதி விஜய் சார் இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால தான் இதையெல்லாம் செய்கிறாரு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சத்தமே இல்லாமல் அவர் செஞ்ச மனிதாபிமான உதவிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றின ஒரு முழு தொகுப்பாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், 2004 ஒட்டுமொத்த தமிழகத்தை உழுக்கின சுனாமி பேரில் வந்தப்போ விஜய் சார் அப்போவே முதலமைச்சர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்காகவும் அரிசி மூட்டைகளை அனுப்பி வச்சார். 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட மக்கள் சேவை ஆரம்பிச்சிருச்சு. +2ல் 1071 மார்க் எடுத்தும் படிக்க வசதி இல்லாமல் பூ வித்துட்டு இருந்த ஒரு ஏழை மாணவனை நேரில் கூப்பிட்டு அவரோட முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கிட்டாரு. இதுதான் விஜய் சாரோட உண்மையான குணம். 2015 சென்னை வெள்ளத்தால் தவிச்சப்போ தன்னோட ரசிகர் மன்றம் மூலமாக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண சக மனுஷனாக இவ்வளோ தூரம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்திருக்காரு அவரோட இயக்கம் மூலமாக. கொரோனா டைமில் உலகம் முழுக்க லாக்டவுனில் இருந்தப்போ திரையுலக தொழிலாளர்களுக்காகவும் மக்களுக்காகவும் மொத்தமாக 1.5 கோடி ரூபாய் நிதி வழங்கினார். விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக ஒசூரில் ஏழை மக்களுக்காக இலவச பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. கல்வி தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு அவர் நம்புகிறாரு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். 2012 விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு மாணவிக்கு விருது கொடுத்துருக்காரு. இப்போ 2025 தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதே மாதிரி ஒரு மாணவிக்கு விருது கொடுத்துருக்காரு. 13 வருஷமாக கல்வி தான் அவரோட சேவை ஓயாமல் தொடர்ந்துட்டு. ரொம்ப பழைய ஃபோட்டோ இது. அப்போவே வசதி இல்லாத மாணவர்களுக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காரு. அப்போவே அவரோட தொலைநோக்கு பார்வை மக்கள் மேலே தான் இருந்திருக்கு. ஒரு சாதாரண தொண்டனின் குழந்தையை கையில் ஏந்தி அவரோட அன்பை வெளிப்படுத்துகிற இந்த தருணம் அவர் மக்கள் மேலே வச்சுருக்க அக்கறையை காட்டுது. இந்த எல்லா ஃபோட்டோக்களையும் சேர்த்து பார்த்தா ஒன்று மட்டும் புரியுது. விஜய் இப்போ திடீர்னு வந்தவர் இல்லை, 25 வருஷமாக நம்ம கூடவே இருக்கிறவர். இப்போ அவரோட பயணம் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த 25 ஆண்டு கால சேவையும் மக்கள் கொடுத்த ஆதரவும் அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு நான் நம்புகிறேன். நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.